Hello everyone, நான் உங்க சமன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்களா என் கையில் வந்து ஒரு ராஸ்பெரி பை பிகோ வெர்ஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ராஸ்பெரி பையை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ இந்த ராஸ்பெரி பைக்கு எப்படி ப்ரோக்ராம் ஆட் பண்ணணும், என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஸோ அந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன ஒரு பிளிங்க், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்போர்டு எழுதி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி ஒர்க் ஆகுதா, ஸோ ஒரு ப்ரோக்ராமை ஒரு ராஸ்பெரி பையை நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ராஸ்பெரி பை பிக்கோவான ஃபுல் அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ அடுத்து நம்ம அதை பற்றின வீடியோ வந்து போடுவோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ராஸ்பெரி பையை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராஸ்பெரி பைனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த ராஸ்பெரி பையில் வந்து பார்த்தீங்கன்னா RP2040 ஒரு சிப் இருக்கு, ஓகேவா? ஸோ அதே போல் இதில் வந்து பார்த்தீங்க, இப்போ நான் யூஸ் பண்ணுற ராஸ்பெரி பையில் வந்து இன்பில்டா ஒரு வைஃபை ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால இன்டர்நெட்ல ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ராஸ்பெரி பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ நிறைய IoT ப்ராஜெக்டா இருக்கட்டும், ரொபோட்டிக் ப்ராஜெக்ட், நிறைய ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ராஸ்பெரி பை. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கண்ட்ரோலர், மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராமை எப்படி வந்து ஆட் பண்ணோம், ஸோ என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ராஸ்பெரி பைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ பைத்தான், ஓகேவா? ஸோ என்ன ஆப் அப்படின்னு கேட்டீங்க, அதாவது என்ன அப்ளிகேஷன் கேட்டீங்க அப்படின்னா டோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி இருக்கு, பைத்தான் ஐடி, ஓகேவா? ஸோ இது சப்போர்ட் பண்ணக்கூடியது மைக்ரோ பைத்தான். ஸோ இதுக்கு ஆர்டினோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், ஓகேவா? ஸோ ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஆர்டினோ போர்டா இருக்கட்டும், ESP32 இருக்கட்டும், 8266 இருக்கட்டும், ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பேசிக்கா எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா எம்பெடட் C இல்லை C++ தான் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? ஏன்னா ஆர்டினோ சப்போர்ட் பண்ணது ஆர்டினோக்கு ஈஸியா இருக்கக்கூடியது C லாங்குவேஜ் தான். ஸோ இந்த C லாங்குவேஜ் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணலாம், அதுவும் சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் இதுக்கு ஸ்பெசிஃபிகேஷனா ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ணக்கூடியது மைக்ரோ பைத்தான் லாங்குவேஜ் தான், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ பைத்தான் லாங்குவேஜ் மூலமா இதோடைய LED எப்படி ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, ஸோ எப்படியே இந்த ராஸ்பெரி பையை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மைக்ரோ பைத்தானுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் தேவை அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தோனின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மைக்ரோ பைத்தான் தான். ஸோ அது ஃபர்ஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க உங்கள் பிசியில். ஸோ அதில் போயிட்டு தோனி IDE அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பேஜுக்குள்ளே போகும். ஸோ பைத்தான் IDE ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இந்த ஆப்பை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இங்கே தோனி டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, ஸோ அதை கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸுக்கு தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அது மேக்புக்கும் தனி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன லினக்ஸோ மேக்புக்கோ விண்டோஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கா, ஸோ இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து பிசிக்கானதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட்ஸில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணது இடத்துல இன்ஸ்டால் ஆகிடுச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ இன் ஃபோல்டர்னு கொடுத்துருவேன். ஸோ எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் 38.4.02 இருக்கு இல்லையா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ண ப்ராசஸ் இருக்குது. ஓகே, இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கா, ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அக்செப்ட் த ஆர்குமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன், இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். A few inches later. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சா. ஸோ இங்கே கீழே ஃபினிஷிங் வரதுக்கு ஒரு 1 or 2 செகண்ட் டைம் எடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் மைக்ரோ பைத்தானுக்கான தோனி ஆப்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்கா, ஸோ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோனி ஆப்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோனி ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த தோனி அப்ளிகேஷனுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம்வேர் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு ராஸ்பெரி பையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம்வேர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதில் போய் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்ச் பாரில் raspberrypi.org அப்படின்றத சர்ச் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை OSன்னு இருக்கா, ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் சொல்லி ஒரு
ஒரு ஸ்பேஸ் இருக்கா. ஸோ இதில் கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஷீட் இருக்கா, ராஸ்பெரி பையே இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஷீட்டு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் ஃபிலிம்வேர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணுறோம் அதுக்கான ஃபிலிம்வேர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை பிகோ W அப்படின்னு சொல்லுவாங்க. டபிள்யூன்றது தான் அந்த வைஃபை. ஸோ இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், சாஃப்ட் மைக்ரோ பைத்தான் ஃபிலிம்வேர் பிகோ W 2019-06-22 இருக்கா. ஸோ இதான் லேட்டஸ்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கான ஃபிலிம்வேரு. ஸோ இந்த ஃபிலிம்வேரை கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. வேறு எந்த ஃபிலிம்வேரும் யூஸ் பண்ண வேணாம். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அந்த காரணம் தான். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ பைத்தான் ஃபிலிம்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இதோடைய ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எங்கே இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கா மைக்ரோ பைத்தான் ஃபிலிம்வேர் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ராஸ்பெரி பை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பிசியோட நம்ம வந்து லிங்க் பண்ணணும். இந்த ராஸ்பெரி பையில் கொடுத்துருக்கிறது மைக்ரோ USB சப்போர்ட் தான். ஓகேவா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த USB கேபிளை பிசியில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ இந்த மைக்ரோ USB இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ராஸ்பெரி பையில் பூட் ஷெல்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் இந்த மைக்ரோ USBயை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ராஸ்பெரி பையை பிசியோட லிங்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபிலிம்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ இந்த ஃபிலிம்வேரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்கள் மை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு டெஸ்க்டாப் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கா. RP2ன்றது ராஸ்பெரி பை 2ன்னு ஒரு லோக்கல் டிஸ்க் வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு INDEX ஃபைல் இருக்கும், அதே போல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண ஃபிலிம்வேரை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிகிட்ருக்கேன் இதில். ஸோ இது காப்பி பண்ண வேணே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். ஓகேவா. ஸோ எந்த வரியும் பண்ணிக்க வேணாம். இப்படி தான் வந்து ஒரு ஃபிலிம்வேரை ஆட் பண்ணுறது. ஓகேவா. இப்போ வந்து ஃபிலிம்வேர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த Thoony ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே டூல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டூல்ஸில் போயிட்டு கீழே ஆப்ஷன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கொடுங்க. இதில் போயிட்டு இன்டர்பிரட்டர் போங்க. செகண்டில் இன்டர்பிரட்டர் போகணும். இன்டர்பிரட்டர் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ பைத்தான் ராஸ்பெரி பை பிகோ அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கீழே போர்ட் கம்யூனிகேஷன் போர்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், USB சீரியல் டிவைஸ் கம்யூனிகேஷன் 4. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா COM4ன்னு இருக்குது. ஓகேவா. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேபிளில் இருக்கிறது கம்யூனிகேஷன் போர்ட் 4. உங்களுக்கு என்னென்னா இருக்கலாம். இட்ஸ் மேபி COM10 COM8 COM9 எதனாலும் இருக்கலாம். ஸோ எந்த வரையும் வேணாம். ஸோ கீழே ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஓகே கொடுத்தவனே இந்த கீழே டாஸ்க்பாரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நம்ம மைக்ரோ பைத்தான் பிகோவை வந்து என்ன இந்த ராஸ்பெரி பை பிகோவை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கூட லிங்க் பண்ணியாச்சு. ஓகேவா. வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ஸோ இந்த ராஸ்பெரி பையில் ஒரு ஆன்போர்டு LED வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போட்டு அந்த லைட்டை பிளிங்க் ஆக முடியுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராஸ்பெரி பைக்கான பின் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த பின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னென்னா ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த ராஸ்பெரி பை W பின் அவுட் கனெக்ஷன் தான் பின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா LED. ஸோ இந்த எல்டியோடைய GPIO பின் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இங்கே பாருங்கள் ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின் 0ன்னு இருக்கா. ஸோ அதாவது 0 பின்ல நம்மளுக்கு இந்த LED இன்பில்டாக கனெக்ட் ஆயிருக்கு. அதான் மீனிங். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் பின்னுக்கான பின் கான்ஃபிகரேஷன். ஸோ அதே போல் சீரியல் காக் சீரியல் டேட்டா ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது எந்தெந்த பின் எதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இமேஜ் தான் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஓகேவா. ஓகே. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் என்ன ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் மிஷின் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ என்னதுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பின்னு தானே, எந்த பின் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஃப்ரம் மிஷின்
இம்போர்ட் பின் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடி தான் ஆன் பண்ணி வைக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எல்இடி அப்படின்றத ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்இடி ஈக்குவல் டு ஸோ எந்த பின் அப்படின்றத நெக்ஸ்ட் டிஃபைன் பண்ணோம் ஓகேவா. பின் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் சிங்கிள் கர்சரில் எல்இடி அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ எதுக்கு இங்கே எல்இடி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இதில் ஆன்போர்டு எல்இடி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்இடி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதோடைய ஃபங்க்ஷன் அது எல்இடி நம்ம வந்து ஆன்போர்டு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதோடைய கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல எல்இடி அப்படின்னு கொடுத்தேன். ஸோ கமா இப்போ இந்த பின்னை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அவுட்புட் தான் எடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதனால் பின் டாட் அவுட் ஓகேவா. ஓகே இப்போ இந்த லைனும் வந்து என்ன ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் இந்த ராஸ்பெரி பையில் ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து இந்த பின்னை என்ன பண்ணணும், ஹை பண்ணணுமா லோ பண்ணணுமா அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த எல்இடியை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூவில் 1ன்னு கொடுத்தா ஹை அப்படின்னு மீனிங்கு, அதாவது ஹைனா 5 வோல்ட்டு. இப்போ 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா லோ 0 வோல்ட் ஓகேவா. இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன். எந்த என்ட்ரு கொடுக்க போகிறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஐ ஆகிறதா பார்க்க முடியும், அதாவது வேல்யூ 1ன்னு கொடுத்தனா ஸோ இப்போ லைட் வந்து எனக்கு பிளிங்க் ஆயிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதே இடத்துலையே எல்இடியை வந்து வேல்யூவை லோ பண்ண போகிறேன். ஸோ அதாவது என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூவை 0ன்னு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன், லைட் வந்து ஆஃப் ஆகிடும், எனக்கு ஆஃப் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் வந்து சேம் மீனிங். இப்போ மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பண்ணி காட்டுறேன், அதாவது வேல்யூவை 1 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இப்போ இதில் ஆன்போர்டு எல்இடியை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ஆக்சுவலாக ரைட் பண்ணோம் பார்த்தீங்களா, மெயின் ஸ்டேட்டஸ் மெயின் பார் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் ப்ரோக்ராமை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எல்இடியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைமை வந்து செட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஆக்சுவலாக இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா யூ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. நம்ம வந்து ஆர்டினோவில் டிலே செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ டைம் வந்து அதுக்கு டிலேன்னு சொல்லுவோம், இதில் வந்து யூ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்இடி அதே போல் இன்பில்ட் எல்இடி தான் ஆன் பண்ண போகிறேன், ஆஃப் பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த யூ டைமில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 செகண்ட் தான் வந்து எனக்கு வந்து ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஓகே. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதில் எங்கே ரன் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு வீடியோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி. ஸோ இதை நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு எல்இடி வந்து அந்த 0.5 செகண்டுக்கு ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பில்டின் ப்ரோக்ராமு. சின்ன ஒரு பேசிக் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல டைம் மாற்றணும். எனக்கு வந்து இப்போ எனக்கு 0.5 இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல 1ன்னு கொடுத்துடணும். அதே போல் கீழேயும் வந்து டைமை வந்து மாற்றணும். இப்போ அகைன் நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு எல்இடி ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், 1 செகண்டுக்கு நடக்கும் ஓகேவா. ஜஸ்ட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்பில்ட் எல்இடியை எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு சின்ன எல்இடி இருக்குது ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு ஒரு ஜிபிஐ பின்னை போட்டு இதில் இன்டர்ஃபேஸ் பண்ணி காட்ட போகிறேன் ஓகேவா. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த எல்இடி நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு எந்த பின் ஜிபிஐ பின்னில் நீங்கள் வந்து இந்த எல்இடியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணால் போதும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்லேயே வந்து உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ 1 நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு எல்இடியோடைய பாசிட்டிவ் லீக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 0, இது வந்து 1. ஸோ 1ல் கொடுத்துட்டு பாசிட்டிவை 1 அப்படின்ற பின்னில் கொடுத்துட்றேன். ஸோ நெகட்டிவ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணணும் ஓகேவா. கிரவுண்ட் அப்படின்றது எந்த பின் அப்படின்னா 8th பின். ஸோ இது வந்து 8th பின். ஸோ நான் எப்படி அதை கிரவுண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பின் கான்ஃபிகரேஷன் வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறேன், அந்த எல்இடியை க்ளோ ஆகிறது அப்படின்றத பார்க்க முடியும் ஓகேவா. ஸோ பாருங்கள் எல்இடி ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. ஸோ எவ்வளோ டைம் செட் பண்ணியிருக்கோம், 1 செகண்ட் தானே. அந்த 1 செகண்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் ஓகேவா. பேசிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எல்இடி பிளிங்க் ப்ரோக்ராமு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஸ்பெரி பையில் எப்படி ஒரு எல்இடி ப்ரோக்ராம் ஆட் பண்ணுறதுன்றது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஒரு ராஸ்பெரி பையில் எப்படி ப்ரோக்ராம் ஆட் பண்ணணும், ஸோ ஒரு அப்ளிகேஷனை மைக்ரோ பைத்தான் அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம், ஸோ ஆர்டினோவில் இந்த மாதிரி வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டினோலையும் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பைக்கு ப்ரோக்ராம் போட முடியும்.
ஸோ ஆர்டினோக்கு ஏற்ற மாதிரி சி லாங்குவேஜ்லையும் ப்ரோக்ராமை டைப் பண்ணி நம்ம இந்த ராஸ்பெரி பைக்கு பூட் பண்ணலாம். அந்த ஆர்டினோ சாஃப்ட்வேர் மூலிமா நம்மளுக்கு ராஸ்பெரி பைக்கு ப்ரோக்ராம் ஆட் பண்ணணும் அப்படின்னு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு நம்ம தனி வீடியோ போடும். ஓகேவா? ஸோ இந்த ராஸ்பெரி பையை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஓடி ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ரொபோட்டிக்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் நம்ம சேனலில் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.